ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மைக்லாமோட பிபி க்ரீம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணதால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீமோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்லாம் சூப்பர் சீரம் பிபி க்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் ஹை அலுரானிக் ஆசிட். இந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஹை அலுரானிக் ஆசிட் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா SPF 15 இருக்குது. அதனால் சன்லைட்டில் போகிறப்போ நம்மளோட ஸ்கின்னுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இந்த க்ரீமோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் 301. க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணதாக இருந்தால் ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்குங்க. ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறேன்றப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்கும். க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற க்ரீமோட கம்பேர் பண்ணும்போது லைட்டாக லிக்விட் கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த க்ரீமை கண்டினியூஸாக 7 days யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த க்ரீமை வச்சு மேக்கப் போட்டிருந்தோம்னா 24 hours வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்கப் வந்து கலையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரீம் என்னென்ன ஸ்கின் டைப் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின் உள்ளவங்க வந்து நார்மலாக நம்ம எப்பவும் போல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ப்ளூ ஹெவனோட பிபி க்ரீமோட ரிவ்யூ போட்டிருப்பேன். அது வந்து நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பட் இதில் வந்து அந்த ஷைனிங் மட்டும் மிஸ் ஆகுது. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட் எல்லாம் நல்லா வந்து கவர் பண்ணி கொடுக்குது. இருக்கக்கூடிய ஹை அலுரானிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் நல்ல ஒரு லுக்கோடு காட்டுது. இதில் SPF 15 இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே வராமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. நியோசினமேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீமை நம்மளுக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வர நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 daysலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் வித்தியாசம் தெரியும். அதே போல் வந்து டார்க் ஸ்பாட் இருந்துச்சுல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். சன்லைட்டில் போகிறதால இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மணி நேரம் கரையாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு சன்லைட்டில் போகிறதால அந்த மேக்கப் எல்லாம் அப்படியே உருகிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் திட்டாக இருக்கும். பட் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதால பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் நம்ம போட்டது அப்படியே கலையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு தேர்டு நம்ம காம்பேக்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணாலே போதும். ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலேயே பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் வந்து நல்லா கலையாமல் அப்படியே இருக்கும். நம்ம இந்த க்ரீமை வந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. கம்மியான குவான்டிட்டி எடுத்து மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாலே வந்து போதும். நல்ல ஒரு நேச்சுரலான க்ளோ இருக்கும். ஷைனிங் மட்டும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும். அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும் ப்ளூ ஹெவனோட பிபி க்ரீம். பட் இந்த க்ரீமில் வந்து ஷைனிங் மட்டும்தான் மிஸ்ஸு, மற்றபடி அந்த க்ளோ நல்லாவே இருக்கும். இதில் ஹை அலுரானிக் ஆசிட் இருக்கிறதால ஒரு 3 days நம்ம கண்டினியூஸாக மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரோன்னு வைங்க, நம்மளோட ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ் இருக்கும். கலருக்கு நான் எவ்வளோ தான் காஸ்ட்லியாக க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணாலும் என்னோடய ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவே ஆக மாட்டேன்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு 3 daysல நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். க்ரீம் யூஸ் பண்ணுறதால சைட் எஃபெக்ட் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. பிம்பிள்ஸு, அலர்ஜி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது. நம்மளோட ஸ்கின் கலரை நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months வரை வரும். ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். நல்ல ஒரு லுக்கு இருக்கும். நேச்சுரலாக நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.